அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நாம் நமது மனநிலையை மாற்றுவதால் நம் வாழ்வை மட்டுமல்ல, தலைமுறைகளையே மாற்றலாம். நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல,
குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்லச்செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்லச்செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய உற்சாகத்தால் நமது ஊர்க்காரர்கள் உயரட்டுமே என்ற எண்ணம் நமக்கு ஏன் இல்லை? இயேசுனுடைய வாழ்விலே அப்பட்டமாக தெரிந்தது இந்த பண்பு. அவரை ஆண்டவர் என்றோ மனிதர் என்றோ பார்ப்பதை விட அந்த இயேசுவுக்கு நடந்த நிகழ்ச்சி, கொஞ்சம் நன்னா பேசிட்டான்னா, நல்லா வாதாடிட்டா, ஒரு அமைதியை கொண்டு வரக்கூடிய கருவிகளாக மாறினா, கொஞ்சம் புத்தியோட அறிவோட ஞானத்தோட வேகத்தோட விவேகத்தோட பேசினா, இவன் யாரு, எங்கிருந்து வந்தவன், உங்க குடும்பக்கார இவங்க தானே அப்படின்னு சொல்லி அவர்களை மதிப்பு கொடுக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது யாருக்கு நஷ்டம் என்றால் அவர்களுக்கு நஷ்டமல்ல, மாறாக அந்த ஊர்க்காரர்களுக்கும் குடும்பக்காரர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் நஷ்டம் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஒரே ஊரில் வாழுகிற மனிதர்கள் தங்கள் ஊர்க்காரரின் வளர்ச்சியிலே இன்றைக்கு மகிழ்ச்சி அடைவதில்லை, காண்பதில்லை. பெரும்பாலும் பொறாமைதான் பொங்கி வருகிறது. இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சொல்லலாம், உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய கேட்டால் கதையாக சொல்லுவீங்கன்னு தெரியும். இப்படி இருப்பதனால் ஒருவருக்கொருவர் வளர்ச்சியை காண்பதில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மொத்த ஊரிலும் வளர்ச்சி என்பது இல்லாமல் போகிறது. இப்படி நிறைய பேர் நீங்கள் உதறி தள்ளிட்டா எங்கே வளர்ச்சி வரும்? பல நல்ல காரியங்கள் நடக்காமலே போகிறது. சொந்த தலைமைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லையே. அதை போற்ற முடியாது, பாராட்ட முடியாது, தட்டி கொடுக்க முடியாது. நண்டு புத்தி போல தட்டி வைக்கத்தான் பார்ப்போம். அவனுக்கு மட்டும்தான் செய்ய முடியுமோ, எங்களுக்கு செய்ய தெரியாதோ, பேச தெரியாதோ என்றெல்லாம் சொல்லுகின்ற கூட்டமும் உண்டு. இப்படி பல காரணங்களால் அந்த வளர்ச்சி கட்டுப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகச் சிறந்த திறமையோடு மறைநூலை எடுத்துரைத்த போது அவர்கள் தன் சொந்த ஊர்க்காரன் தானே என்று அலட்சியமாக இருந்ததால் இயேசு தன்னுடைய ஆற்றலை அங்கு வெளிப்படுத்த ஆசைப்படவில்லை. நம்பினாலே வெளிப்படுத்துவார், நம்பிக்கை இல்லையே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் திறமை அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகவே அந்த ஊரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலே தடை ஏற்படுகிறது. நம் ஊர்க்காரன் என்ற உணர்வு நமக்குள் மேலோங்க வேண்டும். சாதிய வெறித்தனமல்ல நான் இங்கே சொல்லுவது, ஊர்க்காரன். என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. எல்லோருக்காகவும் ஒருவருக்காகவும் பேசணும், சிந்திக்கணும், உணரணும், உறவு கொள்ளணும். அதுதான் ஒருவருக்கொருவர் தட்டி கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், புரிஞ்சுக்கணும். திறமைகளை பார்த்தா பாராட்டணும், பொறாமை கொள்ளக்கூடாது. ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ள வேண்டும், ஒருவரை மனதார பாராட்ட வேண்டும், மிக அதிகமாகவே உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகவே நாம் ஒரே ஊரில் வசிக்கிறோம், பிறந்திருக்கிறோம். பாராட்டினால் ஒவ்வொருவரின் திறமைகளும் வளரும், பல அற்புதங்கள் அங்கே நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஊர் ஒற்றுமையை யாரும் அசைக்க முடியாது. ஊரே வளரும், ஊரே சிரிக்கும், ஊரே மகிழ்வரும். நம்மளோட கேள்வி கேட்கணும் நமக்குள்ளே, நம்ம ஊருக்காரருக்கு கெடுதலை விளைவிக்க கூடாது. பாசத்தை வச்சிருக்கிறோமா, உதவி செய்கிறோமா,
என்றெல்லாம் நமக்குள்ளே கேள்விகளை இன்றைக்கு கேட்டு பார்ப்போம். அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளிலே, சாதாரண நிகழ்ச்சிகளிலே கடவுளின் பிரசன்னத்தை காண நாம் தவறி விடுவதும் உண்டு. அதே போலத்தான் இதுதான் இயேசுடைய கால மக்களுக்கும் நடந்தது. இயேசு மக்களுக்கு இறையாட்சி பற்றிய அரிய கருத்துக்களை வெவ்வேறு இடங்களில் போதித்துவிட்டு தம் சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். அங்கே தொழுகை கூடத்தில் மக்களுக்கு கற்பிக்கிறார். அவர்களுக்கு ஒரே வியப்பு, நம் சொந்த ஊரில் வளர்ந்த இவர் இவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறாரே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வியப்பை நாம் இரு கோணங்களிலிருந்து பார்க்கலாம். வியப்பு சில வேளைகளிலே ஒரு நிகழ்ச்சியை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முதல் படி ஆகலாம். வேறு தருணங்களில் வியப்பு ஒரு நிகழ்ச்சியின் உண்மை பொருளை கண்டுகொள்வதிலிருந்து நம்மை திசை திருப்பியும் விடலாம். நாசரேத்து ஊர் மக்களை பொறுத்த மட்டில் நடந்தது இதுதான். அவர்கள் இயேசுவின் ஞானத்தை கண்டு வியந்த போதிலும், அந்த ஞானம் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்னும் கேள்வி எழுப்பிய போதிலும், அவர் சாதாரண மனிதன்தானே, நம்மில் ஒருவர் தானே என்ற எண்ணத்தில் உறைந்து போனார்கள். அந்த மனநிலையிலிருந்து அவர்கள் விடுபடாததால் இயேசுவிடம் ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் உள்ளது என்பதை காண தவறிவிட்டார்கள். ஒரு விதத்தில் நாசரேத்து மக்கள் இயேசுவை நன்கு தெரிந்திருந்ததால் அல்லது அவரை நன்கு தெரியும் என்று நினைத்து கொண்டதால் இறையாட்சி பற்றி அவர் அறிவித்த அரிய போதனையை திறந்த மனதோடு நம்பிக்கையோடும் ஏற்க முன் வரவில்லை. எனவே இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கு மதிப்பு பெறுவர் என்று கூறினார் என்பது மிக மிக உண்மையான ஒன்று. சில வேளைகளிலே ஒருவருக்கு தம் சொந்த வீட்டில் கூட மதிப்பு இருப்பதில்லை. பெற்றோரும் உடன் பிறந்தோரும் ஒருவரின் கனவுகளை, ஆர்வங்களை, ஆற்றல்களை புரிந்து கொள்ளாமல் ஏளனம் செய்வதையும், ஊக்கப்படுத்தாமல் குறை கூறி சோர்வடை செய்வதையும் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை நமக்கே கூட அப்படி நடந்திருக்க கூடும். இறைமன் இயேசுவின் வாழ்விலும் இந்த அனுபவம் தான் எழுந்திருக்கிறது. நமக்கு ஒரு வகையில் வியப்பை தரலாம், ஆறுதலும் தருகிறது. இயேசுவுக்கே இந்த கதி என்றால் நமக்கு என்ன கதி? அன்புக்குரியவர்களே, நமது வீட்டில் நம்மோடு வாழ்கிற சொந்தங்களை பற்றி சிறிது சிந்தித்து முதலில் அவர்களை ஏற்கவும், மதிக்கவும், பாதுகாப்பு அளிக்கவும் கற்றுக்கொள்வோம். சொந்த இல்லத்தில் உள்ளவரை அன்பு செய்யவும், மதிக்கவும் இன்று முயற்சி எடுத்து பார்ப்போம், பாராட்டி பார்ப்போம், முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். சொந்த தலைமைகளை நாம் போற்றுவோம், பாராட்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. தந்தையின் விருப்பத்தின்படி வாழ்ந்த ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். உமது சொந்த ஊரினர், உறவினர் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் மறுத்த நிகழ்வு எங்களது கண்களை திறக்கட்டும். எங்களது சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகளை நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளவும், பாராட்டி மதிக்கவும், அன்பு செய்யவும், ஊக்கப்படுத்தவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா,
அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. மப்பகரி மப்பகரி சரி சாரிகா மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே 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 இயேசு இதயமே இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே 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 இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே 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 இயேசு இதயமே. பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே
இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.